ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி 3 டெஸ்ட் வர கொடுத்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து 4th டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அண்ட் சைக்காலஜி வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிற டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சப்போஸ் வந்து நீங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா மேக்ஸையும் சயின்ஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ ரீட் பண்ணோன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது என்னோட ஹேண்ட் ரிட்டன் தான். நான் வேறு எதையுமே காப்பி பண்ணலை. ஸ்கூல் புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி நான் ஹேண்ட் ரிட்டன் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி கொடுக்குறதுக்காக அதை வந்து நான் பிடிஎஃப்பில் போய் கன்வெர்ட் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து உள்ளது என்னோடய ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து கொடுப்பேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சரோடு வந்து கொடுத்துருக்குறேன். இதில் வந்துட்டு நம்ம எந்தெந்த சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதாவது நமக்கு ஷெடியூல் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸ்கூல் சிலபஸில் இருந்து ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த ஷெடியூல் படி வந்து நம்ம வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் 4 ஆப்ஷன் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி, அதாவது சூஸ் பண்ணனா சும்மா குத்து மதிப்பாக போடாதீங்க. படிச்சிருப்பீங்க இல்லையா, படித்ததை வச்சு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து மேக்ஸ் வர வந்து செட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்து எடுக்கிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கோரையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். அடுத்து வந்துட்டு சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து யூனிட் 4 வந்து கொடுத்துருக்குறோம். சைக்காலஜி பிடிஎஃப் வந்து யூனிட் 1 to 10 வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். சைக்காலஜி பிடிஎஃப் யூனிட் 1 to 10 வந்து நம்ம வந்து 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட மெயில் ஐடிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மெயில் ஐடி லிங்க் கொடுத்துருக்குறேன். அப்புறம் டெலிகிராம் சேனல்லையுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா, இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பிடிஎஃப் வந்துட்டு 5 rupeesன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரீ டெஸ்டிங்கிங்க அப்புறம் எதுக்கு 5 rupeesன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக நான் எஃபெக்ட் போட்டு 1 day ஃபுல்லாக ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக. இங்க்கு ஒரு லெட்டு வாங்கினாலே ஒரு பே பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம். யாரும் சும்மா கடையில் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நோட்டுமே நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேண்ட சிஸ்டம் எதுவுமே கிடையாது, லேப்டாப் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நான் வந்து தனியாக நோட்டு வாங்கி தான் உங்களுக்காக நான் ஷெடியூல் எல்லாம் போட்டு அதுக்கான எஃபெக்ட் போட்டு தான் நம்ம வந்து எழுதுறதுக்கு நோட்டு எந்த கடையிலையுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்குமே தெரியும். அப்படி இருந்தும் நான் உங்களுக்காக எஃபெக்ட் போட்டு நான் வந்துட்டு இந்த இது ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரெடி பண்ணி வந்துட்டு அதுக்கு ஏன் 5 rupees வந்து வைக்கிறீங்க, அதாவது நம்ம பிடிஎஃபாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 5 rupeesன்னு சொல்லியிருக்கிறேன். அதே இது நீங்கள் நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் நம்மளோட சேனலே கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம 60 கொஸ்டினுக்கு வந்து கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டோம், வித் ஆப்ஷனோடு பார்த்துருக்குறோம். இப்போ வந்து அதுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டோம். செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கோம். அதாவது கொஸ்டின் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து அந்த ஆன்சர் கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும். இது நான் வந்து எந்த அகாடமியில் இருந்தும் எதில் இருந்துமே நான் வந்துட்டு காப்பி பண்ணலை, பேஸ்ட் பண்ணலை, எதுவுமே செய்யலை. நான் வந்து இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து ஓனாக நான் ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறேன். பிறகு நீங்கள் அந்த அகாடமிலேருந்து பார்த்து போட்டுட்டீங்க, இந்த அகாடமிலேருந்து பார்த்து போட்டீங்க, நோ சான்ஸ். இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஏன்னா அதை சூஸ் பண்ணி எடுக்கிற ஆள் நான். அப்போ எனக்கு தெரியாமல் இருக்குமா? நான் எதையும் காப்பி பண்ணலை, வேறு எதையும் பண்ணலை. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, இவ்வளோ தூரம் நம்ம எஃபெக்ட் போட்டு இப்படி எப்படி சும்மா இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, வேற ஒரு டெஸ்ட் பேட்சுக்கான அந்த ஷெடியூல் இருக்கும். இப்போ நிறையா அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் போடுறாங்க. அது மாதிரி வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருந்தோம்னா, ஒரு அகாடமியில் வந்துட்டு கொஞ்சம் கேட்டு தான் நம்ம வந்து அதை எடிட் பண்ணி, அதாவது ஷெடியூல் வந்து எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப இதாகுது, லென்த்தாக இருக்கனாக்கில் அவங்கள்ட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுலேயும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் அந்த அகாடமியில் உள்ளதை வந்துட்டு அப்படியே நீங்கள் அதாவது என்ன செஞ்சுருக்கீங்கன்னா,
ஷெடியூல் அப்படியே கொடுத்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. ஷெடியூல் தானம்மா கொடுத்துருக்கேன் நான், அவங்களோடது எதையுமே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலையேம்மா, நான் என்னோடய எஃபெக்ட் போட்டு தானே எழுதுகிறேன். இது எல்லாமே என்னோடய ஓன் இது தான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? நான் ஹேண்ட் ரிட்டன் நோட் போட்டு எழுதியிருக்கேன். இதற்காக தான் உங்களுக்காக ஒரிஜினல் காப்பி வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு கொஸ்டின் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போதெல்லாம். அதனால தான் உங்களுக்கு என்னென்ன ஒரிஜினல் இல்லைன்னா நான் வந்து இதை வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பேன், அதை வந்து பிரிண்ட் மாதிரி கொடுப்பேன். இப்போ அதுக்காக வந்துட்டு என்ன செஞ்சுட்டேன்னா ஆன்சர் கீழே வந்து இப்படி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா மெயில் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை டெலிகிராமில் கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி ஆப்ஷன் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். எனக்கு வந்து நெட்டு வந்து ரொம்ப அதுவும் நெட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக யாரும் கொடுக்க மாட்டாங்க, பே பண்ணால் தான் கொடுப்பாங்க. அதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்குமே நம்ம இதுக்குன்ட்டு தனியாக ஒரு போர்ஷன் வந்து நான் அலாட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பிடிஎஃப் வாங்கினீங்க அப்படின்னா தான் 5 rupees சொல்லியிருக்கிறேன். மற்றபடி எதுவுமே நான் அமௌண்ட் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணலை. இப்போ வந்து சயின்ஸ்க்கு பார்த்துட்டோம். அடுத்து வந்து சைக்காலஜிக்கு வந்து பார்க்குறோம். சைக்காலஜிக்கு வந்து கீழே போகிற ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ்.